அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் பார்த்தது ஈகைத்திறன். புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர், ஆண்மை தவறில் இழைத்தல் நிகழ்ச்சி ஈகைத்திறன். இந்த நான்கு வரிகளுக்கான விளக்கங்களை விரிவாக கண்டோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது உடலினை உறுதி செய். ஆம், உடல் இருந்தால்தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் உடல் நலமுடன் இருந்தால் மட்டுமே நம்மால் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்ய முடியும். இதைத்தான் ஆசிரியர் உடலினை உறுதி செய் எனும் வரிகளின் வழியாக எடுத்து எம்புகிறார். உடல் ஆரோக்கியமானதாகவும் திடமானதாகவும் இருந்தால்தான் நம்மை நோய் அணுகாது இருக்கும் என்பதனையும் கூறுகிறார். ஆகவே உடலினை உறுதி செய். தினமும் உடற்பயிற்சி செய்தாவது நம் உடம்பை பேணி காக்க வேண்டும். நோய் உடம்பில் அணுகும்போது எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாது. நம்மால் எந்த ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது. ஆகவே உடம்பை திடமாக வைத்து கொள்ளும்போது நம் மனமும் சிறப்பாக இருக்கும், வேலையையும் சிறப்பாக செய்ய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க எளிய உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். தினமும் காலை மாலை 2 வேளைகளில் நம் உடம்பிற்கு தேவையான பயிற்சிகளை செய்யும்போது உடலானது கட்டுக்கோப்புடன் காணப்படுவதை உடல் ஆரோக்கியமானதாக இருக்க பல்வேறு பயிற்சிகள் செய்யும்போது மனம் ஆரோக்கியமாக இருக்க பல்வேறு தியான பயிற்சிகள் உதவி செய்கின்றன. இன்றைய சூழலில் அனைவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற காலகட்டத்தில் உடற்பயிற்சி, தியான, மனப்பயிற்சி இவற்றை மேற்கொள்ளும் போது உடலும் மனமும் சிறப்பாக இருக்கும். உடல் மனம் சிறப்பாக இயங்கும் போது எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிக்க காரணியாக அமைவதை நம்மால் கண்கூடாக காணலாம். ஆகவே உடலினை உறுதி செய்து பார்த்து கொள்ளும் போது வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உடல் நலமும் மனநலமும் பேண உணவு மிக முக்கியம். இதைதான் ஆசிரியர் ஊன் மிக விரும்பு எனும் வரிகளின் வழியாக விளக்குகிறார். ஆக உடலையும் மனதையும் சிறப்பாக காப்பாற்றுவதற்கு உணவை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊன் மிக விரும்பு எனும் வரியை நோக்கும்போது உணவை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று பொருள் கொள்வது தவறு. உணவை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் உண்ண வேண்டும். உணவிற்கான நேரத்தை தள்ளி போடாமல் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும். இதைதான் ஆசிரியர் ஊன் மிக விரும்பு, உணவை சரியான நேரத்தில் நீ உண்ணும்போது உன் உடலும் மனமும் பலப்படும் என்பதை இந்த 2 வரிகளின் வழியாக விளக்குவதை நம்மால் காண முடிகிறது. ஆக உடல் நலமும் மனநலமும் சரியாக அமைய ஊன் மிக விரும்பி உண்ணும்போது இது 2ம் சரியாக இயங்கும் என்பதனை இந்த 2 வரிகளின் வழியாக ஆசிரியர் உணர்த்துவதை காணலாம். உடல் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. ஆகவே நோயில்லா உடலில் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நம்மை நோய் அண்டும் போது நம்மால் எந்த ஒரு செயலிலும் கவனம் செலுத்த முடியாது. ஆக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்னும் பழமொழிக்கு ஏற்ப நம் உடம்பை நோயில்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும். இதற்கு சரியான உணவினை சரியான முறையில் உண்ணுவதும் அவசியமான ஒன்று. உணவு என்று நோக்கும்போது புரதங்கள், கீரைகள், சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை உண்ணுவது அவசியமான ஒன்றாகும். ஏனெனில் பல்வேறு சத்துக்கள் தான் உடலையும் மனதையும் பலப்படுத்த உதவுகின்றன. ஆக இந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம் மனதையும் உடலையும் சரியான இயக்குமுறைக்கு காரணமாக அமைகிறது. ஆகவே உணவினை உட்கொள்ளும் போது அதில் அனைத்து விதமான சரிவிகித கலவையும் கலந்து உள்ளனவா என்பதை உணர்ந்து நாம் உண்ணும்போது உடலும் மனமும் திடப்படும். உடல் மனம் திடப்படும் போது எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆகவே சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் உணவினை உண்ணுவது அவசியமான ஒன்றாகும். பழங்கள் ஆரோக்கியத்திற்கும் நமது காய்கறிகள், பருப்புகள் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் உடலின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த உதவும் காரணிகளாக அமைகின்றன. ஆகவே உணவினை உட்கொள்ளும் போது
சரியான நேரத்தில் உட்கொண்டு உடலினை பாதுகாப்பது அவசியமான ஒன்று என்பதை ஆசிரியர் உணர்த்துவதை இந்த 2 வழிகளின் வழியாக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. உடலினை உறுதி செய்தால் உணவினை சரியான நேரத்தில் உண்ணுவது அவசியமான ஒன்று என்பதை இதன் வழி அறியலாம்.